ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கனு ஃப்ரெஷ்ஷு பட்டாணி இருக்குங்க, அதை போட்டு சிக்கன் செஞ்சுக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு சுடு சுடு சாதத்துக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி சிக்கன் எடுத்துக்கிட்டேங்க. சிக்கனில் வந்துட்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, சோம்பு. இப்போ வந்துட்டு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி போட்டிருக்கேங்க விழுது, அது 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதால் கூட ரொம்பவும் டேஸ்ட் வருங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கணும்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இந்த இஞ்சி பூண்டோட தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்ல, இது ரொம்பவும் மணமாக இருக்குங்க. இது மாதிரி நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷமானாலும் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இது மாதிரி மிளகாத்தூள் போட்டு கலக்கி வைக்கிறதுனால உப்பு நல்லா பிடிச்சி வரும் சிக்கனுக்குள்ளே. நம்மளுக்கு கிரேவியும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா மூடி போட்டாங்க. இப்போ தண்ணி விடாமல் அதுலேயே தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சிக்கன் கொஞ்சம் அந்த பச்சை இதெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி வறுத்துட்டு அப்புறமா தண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க, அதை போட்டுக்கலாம் 1 கப் அளவுக்கு. இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. சிக்கன் நார்மலாகவே நல்லாயிருக்கும், அதோடு இந்த பச்சை பட்டாணி கலந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தக்காளி நிறைய போட போகிறேங்க, அதனால் இந்த கொஞ்சமாக காரம் இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால தக்காளி போட்டிருக்கேன். பட்டாணிலையும் இனிப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. பசங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி இது மாதிரி அரிஞ்சு போட்டிருக்காங்க. இதையும் நல்லா இது மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே தண்ணி விடுங்க, அந்த தண்ணிக்கே நல்லா ஃப்ரை ஆகி வரும். மூடி போட்டு எடுத்துங்க, பாருங்கள் அதுலேயே தண்ணி விட்டுருக்கு, நல்லா இது மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு கலக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சிக்கனுக்கு நல்லா வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி மூடி வச்சிட்டோம்னா நல்லா கிரேவி ரெடி ஆகிடுங்க. நான் வந்துட்டு தண்ணி விடுறது வந்துட்டு ஸ்கிப் ஆகிடுச்சிங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு. இது மாதிரி எண்ணெய் மேலே மிதந்ததுன்னா நம்மளுக்கு அந்த சிக்கன் நல்லா வெந்துட்டா மாதிரி. இன்றைக்கி வந்துட்டு நான் சாதத்தோடு சாப்பிட்றேங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு, இறக்கி வச்சுக்கலாம். இப்போ சாதம் எடுத்துகிட்ருக்கேங்க. பிளேட்டில் சுட சுட சாதம் போட்டுக்கிட்டு இந்த கிரேவி விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் அமோகமாக இருக்குங்க.
நல்லா வெந்து வந்திருக்கு. ரெண்டுமே பட்டாணியும் சிக்கனும் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. கிரேவியை எடுத்து சாதத்தில் போட்டுக்கலாம். கலக்கிறதுக்கு கூட முடியலைங்க, அவ்வளோ சூடாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க, இது மாதிரி சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.